எல்லோருக்கும் வணக்கம். நான் சங்கீதா, அட்வொகேட் கம் சர்டிஃபைடு மீடியேட்டர். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இங்க பேச வந்திருக்கேன். சட்ட சிக்கல்கள் என்ன மாதிரியான சட்ட சிக்கல்கள்னு எல்லா மக்களுக்குமே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எல்லா கோர்ட்ஸ்லயுமே தெர் இஸ் ஓவர்வெல்மிங் கேசஸ்க்கு நிறைய கேசஸ் அவங்களுக்கு டே டு டே ஃபைல் ஆகுது. அண்ட் தெர் இஸ் ஆல்ரெடி பெண்டிங் கேசஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல எனாக்ட் பண்ணும் போதே ஒய் தெர் இஸ் அ நீட் ஃபார் அ ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஃபோரம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணும்போது கோர்ட்ஸ் ஓவர் பர்டன்டா இருக்கு, அதனால அதனுடைய ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு மெக்கானிசம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி எனாக்ட் பண்ணதுதான் மீடியேஷன் ஆக்ட் 2023. இதுக்கு முன்னாடியே இந்த மீடியேஷன், ஆர்பிட்ரேஷன், கன்சிலேஷன், லோக் அதாலத் இதெல்லாமே ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசமா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. பட் இப்ப இந்த ரீசெண்டா ஆக்ட்னால பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம ப்ராசஸ், இந்த மீடியேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு லீகல் என்ஃபோர்ஸபிலிட்டி இந்த ஆக்ட் மூலமா நமக்கு கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் எதுவா இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கோர்ட்டுக்கு போனா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், கோர்ட்டு தான் ஒரே தீர்வு, கோர்ட் இஸ் a last resort to give us justice அப்படின்னு எல்லா மக்களுமே நினைக்கிறாங்க. அந்த நினைக்கிறது தப்பு கிடையாது. கோர்ட்டு தான் எல்லாத்தோடைய தீர்வுகளுக்கும் கடைசி ரிசோர்ட். ஆனா அது சில விஷயங்கள், சில கேசஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா எல்லா கேஸுமே கோர்ட்டுக்கு போக தேவை கிடையாது. ஒரு சில கேசஸ் ஆல்டர்னேட்டிவ் மெக்கானிசம் மூலமா அவங்களுடைய சட்ட சிக்கல்களை தீர்வு காணலாம். ஸோ என்ன மாதிரியான கேசஸ் எல்லாம் மீடியேஷனுக்குன்னு போகலாம் அப்படின்னா, மீடியேஷனுக்குன்னு என்னென்ன மாதிரி கேசஸ், சப்போஸ் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் இருக்கு, சைல்டு கஸ்டடி, டிவோர்ஸு, அப்புறம் ஆல்மனி, செப்பரேஷன், இதுலெல்லாம் நம்ம கோர்ட்டுக்கு போகாம கோர்ட்டுக்கு மாற்றா மீடியேஷன் மூலமா அவங்களுடைய இஷ்யூஸ், சட்ட பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். எப்படி தீர்த்துப்போம்? we will arrive at a settlement agreement. ஸோ செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்ல நம்ம அரைவ் பண்ணிட்டு ஒரு மியூச்சுவல் இதை நாங்க என்கரேஜ் பண்ணுவோம் பார்ட்டிஸ், ஸோ தட் தே வில் சால்வ் த இஷ்யூஸ் அமிகபிளி. ஸோ இது ஒரு மெக்கானிசம். இப்போ இப்படி இல்லாம நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னாக்கா, கோர்ட்ல போய் யாரும் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க, ஒருத்தர் தோத்து போயிடுவாங்க. ஸோ தோத்து போனவங்க என்ன ஆகும், மல்டிப்ளிசிட்டி ஆஃப் கேசஸ் வரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட கேசஸ், அப்பீலுக்கு மேல அப்பீல் போயிட்டே இருக்கும். இட்ஸ் லைக் நெவர் எண்டிங் லூப். ஸோ இந்த லூப் மீடியேஷனோ இல்ல ஆர்பிட்ரேஷனோ நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த லூப் போகாது. இந்த லூப் there will be an end for litigation because ரெண்டு பார்ட்டியுமே வாலண்டரியா அவங்க சைன் பண்ணி அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. ஸோ அதனால போத் சைட் இஸ் ஹேவிங் அ மியூச்சுவல் பெனிஃபிட் அண்ட் அ வின்-வின் சிச்சுவேஷன். ஸோ இதுதான் கோர்ட்ல போய் செட்டில் பண்றதுக்கும் மீடியேஷன்ல செட்டில் பண்றதுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா மீடியேஷனுக்கு வந்தீங்கன்னா there will be நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது ஒன்று ரெண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. there are lot of benefits. கோர்ட்டுக்குனா போனீங்கன்னா டெஃபினட்டா அந்த டைமிங்க்கு நீங்க போகணும். இங்க நீங்க உங்க ஃபிளெக்சிபிள் டைமிங்ல நீங்க உங்களோட மீடியேஷன் டைமிங்கை நீங்க குறிச்சிக்கலாம். வென்யூவும் நீங்க அதுக்கு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பார்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன கேட்கலாம், ஓகே மேடம் நான் மீடியேஷனுக்கு வரேன், இப்போ அதர் சைடு வரலன்னா என்ன பண்றது? ரெண்டு பார்ட்டியும் வந்தா மட்டும்தான் மீடியேஷன் பண்ண முடியும். ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம மீடியேஷன் போக முடியாது, கோர்ட்டுக்கு தான் நம்ம போய் ஆகணும். ஸோ இது லெட் அஸ் பி வெரி கிளியர். ரெண்டு பார்ட்டியுமே இஃப் தே ஆர் அக்ரீயிங் ஃபார் சம் மியூச்சுவல் செட்டில்மெண்ட் வர்றாங்க, இல்ல எனக்கு கோர்ட்டுக்கும் போக வேண்டாம், நான் மீடியேஷனுக்கும் வரல அப்படிங்கிறவங்கள கூட we can able to convince them to come for the mediation. ஸோ இது ஃபேமிலி இதுக்குன்னு மட்டும் இல்லைங்க, நிறைய கமர்ஷியல் கேசஸுக்கும் இது அப்ளை ஆகும். கமர்ஷியல் கேசஸ், ரியல் எஸ்டேட் கேசஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கேசஸ், ஸோ நிறைய இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட வெப்சைட் கீழே இருக்கு, நீங்க அந்த வெப்சைட்குள்ள போங்க. இன்னும் நாங்க நிறைய விஷயங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்ட்ரெஸ்டட்னா புக் யுவர் ஸ்லாட் நவ்.